சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லைங்க. எனக்கு நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அது அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சார்? எப்ப சொன்னது? எந்த சவலத்தும் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டா சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி 6வது கடமையாக ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன்னா இறந்து போயிட்டார்ல பெரியவர் எஸ்ஆர் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லீம்களுக்கு 5 கடமை இருக்குது. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணிக்கு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? எதையும் சொல்ற நீ இல்ல சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத ஒன்று கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேள்வியா? கேள்வியை கேட்காத எல்லாம் சொல்லாத விடு. திமுக கூட்டணியில இடம்பெற இயலாதுன்னு சொல்லிட்டீங்க, தீர்மானம் போட்டு. ஆமா, இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தேர்தல் வரும்போது தேர்தல் வருதுல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணி அறிவிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பம் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்று தான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவு தான் இப்போ எடுத்திருக்கிறோம். அதாவது தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவேக சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். எங்கள் எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக கேட்போம். ஆனால் உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை.
அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம், அதற்காக பாடுபடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுமூகமாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன். முதலமைச்சர் இப்போ சட்டமன்றத்தில் பேசி தானே இருக்காரு. இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தால் பேசுவார். சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தீர்மானம் வந்தால் பேசுவார். ஆமாம். பாய், பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. இது இல்லாமல் போகிறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதான் அந்த சிங்க பெண்மணி படையை ஒன்று உருவாக்கியிருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை அது சரிவாக பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சிங்கப்பெண்ணுடைய அந்த பெண்களுடைய படை சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் தடுப்புன்னு நான் நம்புகிறேன். அவர் இருக்கும்போது சொன்னேன், அந்த அந்த கூட்டணி இருக்கும்போது அப்படி சொன்னேம்மா. இல்லைம்மா, அந்த கூட்டணி இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்போதான் இல்லையே. அந்த கூட்டம் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். அப்போதான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம்னு சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால அது பண்ணுவோம். இல்லைங்க, நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம். இப்போவே பண்ணிக்கிட்டு தான் இருக்குதாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் காதில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, என்னுடைய இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சும் பேசலாம், தெரியாமையும் பேசலாம். ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நாங்கள் விமர்சனமாக அது ஒரு விமர்சனம் நாங்கள் கருத மாட்டோம். எங்கள் நண்பர்களே எங்களுக்கு எதோ சொல்லி மனசை தேர்த்துக்கிறாங்கன்னு நினைப்போம், அவ்வளோதான். சோஃபாவா? நாங்கள் சோஃபா வாங்கலை சார். இல்லைங்க, அதாவது நீங்கள் எங்கள் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம்மும் வந்ததில்லை. இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்க்கு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து எல்லா ஆஃபீஸுக்கு போய் வந்தது மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க, இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுங்க, இது நான் உங்கள் ஆஃபீஸில் நன்றி சொல்லிக்கிறேங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற நன்றியை உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டேன். 3 தரம் 4 தரம் சொல்லி வேணாங்க, நீங்கள் இந்த பெரிய கூட்டத்தில் நீங்கள் நிற்க வேணாங்க அப்படின்னு. இல்லை, எல்லா ஆஃபீஸுக்கும் நாங்கள் போனோம், உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்கள் ஆஃபீஸை அலங்காரம் பண்ணுறதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு இரவோடு இரவா வெளில அடித்து சோஃபாலாம், நீங்கள் சோஃபா கேட்டு அங்கே தான் போட்டது. நிறைய வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்கள் பண்ணதை தவிர வேறு சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். ஏன்னா போட்டோன்னே அப்போயே காலையில் கூட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க சார்.